எங்கள் வயசானவங்கன்னு எங்களை வெட்டி அடிக்கிறாங்க. உங்களுக்கு கிடையாது போன்றாரு கலெக்டர். வீடு உங்களுக்கு கிடையாது போங்கன்றாரு. வீடு என் பேரில் இருக்குது. என்னையே அடிச்சு வெளியே தேய்த்துட்டு அவள் தங்கச்சி அவள் ஆத்தா அப்பா எல்லாரையும் வச்சு குடும்பம் பண்ணுறான். நான் வெளியே கிடக்குறேன் ரோட்டில். எங்களால் ஓடி சாப்பிட முடியலங்க. வயசாகி போச்சு. நாங்கள் எப்படி சாப்பிட்றது? எங்கள் பிள்ளை எங்களுக்கு சோறு போடல. கரெக்டாக வைப்போம். என் பேர் வதிஷ்டா. நானும் என் வீட்டுக்காரெல்லாம் கஷ்டப்பட்டு கட்டணும் வீடு. என் மருமக எங்களை அடித்து வெளியே தேய்த்துட்டு அவள் வாழற. அதில் எங்களுக்கு வீடு கிடையாதான். வீடு என் பேரில் இருக்குது. என் பிள்ளைக்கும் இல்லையா எனக்கும் இல்லையா வீடு அவளுக்கு சொந்தமா. அது கலெக்டர் ஆஃபீஸுக்கு வந்தோம். அவரும் அதே தான் சொல்கிறாரு, உங்களுக்கு வீடு கிடையாது போங்கன்றாரு. நாங்கள் எங்கே வயசானுங்க எங்கே பார்த்தோம்? எனக்கு 70 வயசு ஆகுது. எங்கள் வீட்டுக்காருக்கு 77 வயசு ஆகுது. நாங்கள் எங்கே போய் எப்படி சாப்பிட்றது சொல்லு? நான் களை வெட்டி சாப்பிட்றேன், வீட்டை வாடகைக்கு விட்டு சாப்பிட்றேன். என் வீட்டை இந்த நீதி கிடைக்கணும். இங்கே வந்தோம், இங்கேயும் கிடைக்கல. இப்போ நாங்கள் மேற்கொண்டு எங்கே போகிறதுன்னு எங்களுக்கே தெரியல. ரோட்டில் தான் இருக்கணும். நாங்கள் இப்போ எங்களுக்கு எந்த நீதி எங்கேயும் கிடைக்கலங்க. ஏதாவது நாங்கள் எங்கள் வீடு ஓணுங்க. எங்களுக்கு வீடு கேட்க நாங்கள் எதை போய் என்ன பண்ணோம்? மரணம் ஊற்றி 2 பேரும் எங்களால் ஓடி சாப்பிட முடியலங்க. வயசாகி போச்சு. நாங்கள் எப்படி சாப்பிட்றது? எங்கள் பிள்ளை எங்களுக்கு சோறு போடல. என் வீட்டை அடிச்சு பிடிங்கினேன். என்னை சாப்பிட அடிச்சு போட்டு வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டான். வீடு என் பேரில் இருக்குது. என்னையே அடிச்சு வெளியே தேய்த்துட்டு அவள் தங்கச்சி அவள் ஆத்தா அப்பா எல்லாரையும் வச்சு குடும்பம் பண்ணுறான். நான் வெளியே கிடக்குறேன் ரோட்டில். அது இன்னும் நியாயம் கிடைக்கல. இங்கே வந்து நியாயம் கிடைக்கல. ஸ்டேஷனுக்கு போனால் அங்கேயும் நியாயம் கிடைக்கல. எங்கள் வயசானவங்கன்னு எங்களை வெட்டி அடிக்கிறாங்க. உங்களுக்கு கிடையாது போன்றாரு கலெக்டர். வீடு உங்களுக்கு கிடையாது போங்கன்றாரு. என் பேரில் இருக்குதுங்க வீடு. என் பேரில் இருக்குது வீடு. என் மருமாவை அடிச்சு என்னை வெளியே தேய்த்துட்டு அவள் குடும்பம் பண்ணுறா. அவள் அக்கா தங்கச்சி வச்சுக்கணும். என் பிள்ளையும் இல்லை, நானும் இல்லை. என் பிள்ளைக்கும் வீடு கிடையாதான், எனக்கும் கிடையாதான். நாங்கள் எப்படி சாப்பிட்றது? வயசான காலத்தில் எங்கள் பிள்ளைகளே எங்களுக்கு சோறு போடல. நாங்கள் எப்படி சாப்பிட்றது வீட்டையை விட்டுட்டு? நான் கண்ணன் அட்வொகேட் பேசுகிறேன். இவங்க பேர் வதிஷ்டா, அவர் நாராயணன். இவங்களுக்கு சொந்தமான இவங்க பேரில் இருக்கிற சொத்தை வந்து இவங்க மருமக அடித்து விரட்டிட்டாங்கன்னு சொல்லி திருபுவனம் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அதுக்கப்புறம் அவர் 145 போட்டு இங்கே ரெவென்யூ சவுத் கலெக்டர் சப் கலெக்டருக்கு இங்கே வந்திருந்தது உளினூருக்கு 3 தடவை ஹியரிங்க்கு வர வச்சு இப்போ வந்து என்ன சொல்கிறாருன்னா அவங்கவுங்க அந்த வீட்டில் அவங்க தான் இருப்பாங்க, நீங்கள் போய் ரோட்டில் எங்கன்னா இருங்கன்ற மாதிரி சொல்கிறாரு. வந்த வக்கீல்னு கூட பார்க்காம போலீஸ் வச்சு விரட்டி நீங்கள் வெளில போங்கன்னு விரட்டுறாரு. கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் நடக்கிறாரு, இங்கிதம் இல்லாமல் நடக்கிறாரு. இவங்க சொத்துல இவங்க போகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு இவர் யார்? இவர் வீட்டுல யாராவது அது மாதிரி இருந்தா இவர் ஒத்துக்குவாரா அந்த மாதிரி பண்றதுக்கு? அவங்க இல்லீகலா ஆக்கிரமிச்சு அடிச்சு விரட்டிட்டு இருக்கிறாங்கன்றதுதான் எங்க கம்ப்ளைண்ட். இவங்க சொத்துல இவங்கள போக கூடாதுன்ற மாதிரி ஆர்டர் கொடுக்குறேன்றாரு. இதுல ஏதோ தப்பு நடக்குது, ஒண்ணு லஞ்சமோ இல்ல ஏதோ ஒண்ணு நடக்குது. இதுல ஏதோ ஒரு பெரிய அநீதி இருக்குது. இது சம்பந்தமா நாங்க கலெக்டர் ஆபீஸுக்கு போகலான்னு இருக்கிறோம். இது சம்பந்தமா வந்து நாங்க மீடியாவுக்கு இதை தெரியப்படுத்துறோம்.